ராஜா கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அவங்க ஜாயின் பண்ணாங்களா பார்த்துட்டு இது பண்ணலாம். சரிங்களா? ஓகே ப்ரோ. சரி. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க வந்தாங்கன்னா இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா அப்படியே ரெக்கார்டட் செஷன் பார்த்துக்கட்டும். சரிங்களா? நீங்க ஓகே ப்ரோ. என்விரான்மெண்ட்லாம் செட்டப் பண்ணிட்டீங்களா? இல்ல ப்ரோ, அவங்க இன்னைக்கு தான் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ. ம். ஓ! சரிங்க. நானும் பேசினேன். அவங்க லீவ்ல இருந்தாங்களாமா. அதான் ப்ரோ சொன்னாங்க. ஆமா. லீவ்ல இருந்தனால தான் இது பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ, ஃப்ரைடே கிளாஸ் இருந்துச்சா? ஃப்ரைடே கிளாஸ் இல்லைங்க. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த திரும்பவும் அந்த ஒரு இஷ்யூங்க. அந்த இயர் எண்டுல அது ஓ என்னமோ ஏடபிள்யூஎஸ்ல ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்கு. அந்த இஷ்யூவை எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணவும் முடியல. அதை அவாய்ட் பண்ணவும் முடியல. ஓகே அதனால ப்ரோ. எங்களுக்கு நிறைய பேமெண்ட் வந்து ஃபெயில் ஆகுதா.
பேமெண்ட்டுன்றதுனால அந்த இஷ்யூ வந்தாலே அதை ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் எங்கேயுமே உட்கார விட மாட்றாங்க. அன்னைக்கும் நான் வீட்டுக்கு போகலை. வீட்டுக்கு ஓகே ப்ரோ. போகாமல் அந்த டைமில் நான் தூங்கிட்டேன். அதனால தான் எடுக்க முடியல. ஓகே ப்ரோ. இல்லை வெயிட் பண்ண அதான் ப்ரோ. இதுதாங்க ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு. அந்த டைமில் எழுந்துட்டேன்னா, நான் முன்னாடி எழுந்துட்டேன்னா கூட சொல்லிடுவேன். இவங்க நைட்டு ஃபுல்லாகவே வந்து இது அதுன்னு சொல்லி போகிறதுனால விடிஞ்சே போயிடுது 3-4 மணிக்கு. ஓகே ப்ரோ. அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி வரைக்கும் ஆம், வேலை பார்த்துட்டு இருந்தது. சரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்கினேன், நான் அப்படியே விட்டுட்டேன். ஓகே ப்ரோ. அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே ப்ரோ. கண்டினியூ பண்ணலாம் ப்ரோ. ம். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். நமக்கு இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இ மாடியூல் தான் இருக்கு. 2 மாடியூல் இந்த சென்ஸ் வந்துட்டு என்னது அது? ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போன வாட்டி இந்த ஃபைல் சிஸ்டம் வரைக்கும் வச்சு பார்த்தோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஈவெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்துட்டு HTTP சர்வர். இது ரெண்டுத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டும் தான் கொஞ்சம் முக்கியமானது. இப்போ நீங்கள் HTTP சர்வர் ஃபஸ்ட்டு நம்ம ஈவெண்ட்டை தான் பார்ப்போம். ஈவெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறது, எப்படி அந்த ஈவெண்ட்டுக்கு லிசன் பண்ணுறதுன்ட்டு. யூஸ்வலாக நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டன் கிளிக் ஈவெண்ட் அந்த மாதிரி தான் நீங்கள் ஈவெண்ட்டை வந்து சொல்லுவீங்க. கரெக்டாக? ஆமாம். இங்கே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம், கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஈவெண்ட். ஏன்னா இங்கே வெறுமனே நோட் ஜேஎஸ்ல பட்டன் கிளிக் ஈவெண்ட் அந்த மாதிரியான ஈவெண்ட் எதுவும் வராது. கரெக்டாக? ஆமாம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே பை டிஃபால்ட்டாக ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இது எதுக்காக இந்த ஈவெண்ட்டை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் மைக்ரோ சர்வீசஸ் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஆமாம் ப்ரோ. அந்த மைக்ரோ சர்வீசஸ் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஈவெண்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது ப்ரோ. ஓகே, ஓகே. நீங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகும்போது நீங்க அதெல்லாம் படிச்சுப்பீங்க. ஈவென்ட் ட்ரிவன் ஆர்க்கிடெக்சர்ன்னு ஒண்ணு இருக்கு. ஈவென்ட்ட பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு வேலை நடக்கும். அதுதான் ஈவென்ட் ட்ரிவன் ஆர்க்கிடெக்சர். சரிங்களா? அதே மாதிரி டொமைன் ட்ரிவன் ஆர்க்கிடெக்சர். டொமைன் ட்ரிவன் ஆர்க்கிடெக்சர்னா ஒரு ப்ராடக்ட்ட வாங்கு, ப்ராடக்ட்ட சேல் பண்ணு அப்படின்றதெல்லாம் டொமைன் ட்ரிவன் ஆர்க்கிடெக்சர். ஓகே. ஈவென்ட் அப்படின்னா வந்துட்டு பேமெண்ட் கிரெடிட்டட், பேமெண்ட் கம்ப்ளீட்டட், இது ஈவென்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி வர்றதெல்லாம் ஈவெண்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர். இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த நோடுலே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக ஈவெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஈவெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதை ப்ராசஸ் பண்ணும். அது ப்ராசஸ் எப்படி பண்ண போகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்ன்ற டாப்பிக்கை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இது நமக்கு தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எப்பயும் போலயுமே நம்ம இம்போர்ட் பண்ணணும். நான் சும்மா ஈன்னு வச்சுருக்கேன். ரிக்வயர் ஆரி ரிக்வயர் போட்டாச்சு. இந்த ரிக்வயரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈவெண்ட்ஸ் வந்து வேணும். ஈவெண்ட்ஸ் அப்படின்றது பை டிஃபால்ட்டாக நோடுலேயே இருக்கிற ஒரு மாடியூல். அதை நான் எடுத்துக்கிறேன். நான் இம்போர்ட் பண்ண அந்த மாடியூலை தான் ஈன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னா வந்து மை ஈவெண்ட் அப்படின்னு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அதில் நியூ இ இப்படி பேர் வச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போ தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கும்போது கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்லாம் படிச்சிருப்பீங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் டெர்மினலில் அச்சோ இப்போ நான் டெர்மினலில் போயிட்டு இதை வெறும்னா என்பிஎம் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா எனக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்களேன் ஈவெண்ட் எமிட்டரோட ஆப்ஜெக்ட். ஓகே, இது ஏன் ஆப்ஜெக்ட் வந்து ஈவெண்ட்டுக்கு நல்லு காட்டுதுன்னா இந்த ஈவெண்ட் வந்து ஆப்ஜெக்டை மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த ஒரு ஈவெண்ட்டையுமே நான் அசோசியேட் பண்ணலை. அந்த அசோசியேட் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம இதுக்கப்புறம் தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மை ஈவெண்ட்னு ஒன்று இருக்குது. நியூ இ இந்த ஈன்றதா ரிக்வயர்டு. நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா இந்த இ வந்து ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளில் ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேவா? இன்னும் உங்களுக்கு ப்ராப்பராக இந்த கோட் எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா சும்மா நீங்கள் வச்சிருக்கிற ஈக்கு பதிலாக ஈவெண்ட் எமிட்டர் அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. நமக்கு அதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கு? ஓகே, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஈவெண்ட்
எமிட்டர் அப்படின்றத போட்டுக்கலாம். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் போயிட்டு ஸ்க்ரீனில் போயிட்டு நீங்கள் ரன் பண்ணாலுமே உங்களுக்கு அதே தான் ஆகும். என்னது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆப்ஜெக்ட் தான் உங்களுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த வேரியபிள்னால எதுவுமே மாறப்போகிறது இல்லை. உங்களுக்கு எப்படி புரியுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேரியபிளை வச்சுக்கலாம். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. சரியா? ஓகே ப்ரோ. அடுத்தது இப்போ இந்த மை ஈவெண்ட்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம் இல்லைங்களா? இந்த மை ஈவெண்ட்ன்ற வேரியபிளில் தான் ஆக்சுவலாக அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மை ஈவெண்ட் அப்படின்றத வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை நம்ம லிசன் பண்ணுற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் மை ஈவெண்ட்டு டாட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எமிட்னு ஒன்று இருக்குது, ஆன்னு ஒன்று இருக்கும். எமிட்னா என்ன அர்த்தம்னா அந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம எமிட் பண்ணிகிட்டே இருக்கோம். வேறு யாருக்காவது வேணும்னா அந்த ஈவெண்ட்டை வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இதுதான் வந்துட்டு இந்த ஈவெண்ட் எமிட்டர் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்ன்றதுக்கான டிஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேர் என்னது, வாட் இஸ் கால்ட் அஸ் எமிட். எமிட்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த ஈவெண்ட்டை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்கனாலையும் என்னால் என்ன பண்ணிக்க முடியும், அந்த ஈவெண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னா நான் இந்த இடத்துல சும்மா கமெண்ட் பண்ணி எழுதிடுறேன். ஆன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஆன்னுனா ஈவெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆன் கிளிக், ஆன் டபுள் கிளிக், ஆன் ட்ராக் ட்ராப் அப்படின்ற ஈவெண்ட் எல்லாம் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் ஜென்ரலாக படிச்சிருப்பீங்க. இங்கேயுமே அதே மாதிரி தான் ஆன்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது, வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது. இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் எது கொடுத்தாலும் அது ஒரு வாட்டி தான் ரன் ஆகும், அதுக்கு மேலே ரன் ஆகாது. அதுதான் ஒன்ஸு. அப்புறம் எமிட். எமிட்ன்றதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எமிட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் எமிட் பண்ணுறீங்க, நீங்கள் எமிட் பண்ணுறத வந்து எந்த இடத்துல நீங்கள் ஆக்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்குறோம். இதுதான் எமிட்டுடைய மீனிங். ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட்டை நான் எமிட் பண்ணுறேன், நான் எமிட் பண்ணுறனால அதை என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல போயிட்டு நான் ஒரு ஈவெண்ட்டை கிரியேட் பண்ண போகிறேன். ஆன். சரிங்களா? ஆன். எதை வச்சு நீ ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை கொடுக்குறேன்னா ஏதாவது ஒரு பேரை கொடுத்துக்கலாம். நமக்கு இந்த பேர் தான் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஏன்னா இது சர்வரில் நீங்களாக தான் ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு பேரை கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேமெண்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். வெளியில் போயிடுச்சா? பேமெண்ட். ஓகேங்களா? இந்த பேமெண்ட்டுன்ற இந்த ஈவெண்ட் எனக்கு ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணு அப்படின்றத நான் சொல்கிறேன். console.logல பேமெண்ட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி சும்மா நான் போட்டுட்டேன். ஓகேவா? இப்போ என்னுடைய ஈவெண்ட் மாடியூல் ஒரு ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த ஈவெண்ட்டை நான் கன்சியூம் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஈவெண்ட்டை வந்து நான் ட்ரிகர் பண்ணிட்டேன். இந்த ஈவெண்ட்டை நான் வந்துட்டு கன்சியூம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் எமிட் பண்ணணும். எப்படி நான் எமிட் பண்ணலாம் அப்படின்னா என்னோட அதே எமிட்டர் ஆப்ஜெக்டை தான் யூஸ் பண்ணணும். மை ஈவெண்ட். சரிங்களா? இங்கே போயிட்டு நான் எமிட்டுன்னு கொடுத்துட்றேன். ஸோ இங்கே எனக்கு எமிட் ஆகும். எதை நீ எமிட் பண்ண போகிற, இதுதான் உங்கள் ஈவெண்ட்டுடைய பேர். அப்போ இதுதான் நீங்கள் என்ன பண்ணணும், எமிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ எமிட் பண்ணியாச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் க்ளீன் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸிங்னு ஒன்று பிரிண்ட் ஆகிருக்கா? ஆமாம். இந்த பேமெண்ட் ப்ராசஸிங் ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட்லேருந்து வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், பேமெண்ட் ப்ராசஸிங். அதை தான் நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எமிட் பண்ணியிருக்கேன். எமிட் பண்ணதுனால பேமெண்ட் ப்ராசஸிங் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மை ஈவெண்ட்டு. இந்த மை ஈவெண்ட் என்ன அப்படின்னா இங்கே உள்ள ஆப்ஜெக்ட். நான் ஆப்ஜெக்ட் ஆஸ் இட் இஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். புரியுதா? ஃபங்க்ஷன் கால் பண்ற மாதிரி தான் இது ஒர்க் ஆதா? ஃபங்க்ஷன் வந்து கால் கிடையாது. இது வந்து கால் பேக் ஃபங்க்ஷன். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண மாட்டீங்க. அதுக்கு பதிலாக எமிட் பண்ணும் பொழுது கால் ஆகும். அதுதான் இதுக்குள்ள டிஃபரன்ஸு.
புரியுதா? ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை நீங்க வந்துட்டு கால் பண்ண மாட்டீங்க. ஓகே. நீங்க அந்த ஃபங்க்ஷனை சொல்லிடுவீங்க. இந்த ஈவெண்ட் நடந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷனை நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு நடக்கும் அந்த ஈவெண்ட். நம்ம அதுதான் எமிட் பண்றோம். எமிட் மீன்ஸ் அந்த 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 இந்த ஈவெண்ட்டை நான் எமிட் பண்றேன். அப்போ ஆப்வியஸா இந்த ஈவெண்ட் ஹேண்டிலர் எனக்கு என்ன பண்ணும்? இந்த ஈவெண்ட் அதுக்கு தான் அது பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ ஆப்வியஸா உங்களுக்கு அந்த ஈவெண்ட்டை அது கேப்சர் பண்ணிருச்சு. சரியா? ஓகே. ஓகே ப்ரோ. புரியுதா? புரியுது ப்ரோ. சரிங்க. நம்ம அடுத்தது போலாமா? ஈவெண்ட்ன்றது மொத்தமா இதுதான். நமக்கு மொத்தமா இருக்கிறது அந்த 3 ஈவெண்ட் தான். ஆனு, எமிட்டு, அப்புறம் வந்து ஒன்ஸ். ஒன்ஸ் வந்து எப்பயாவது ஒரு சில வாட்டி ஒரே ஒரு வாட்டி மட்டும் உங்களுக்கு ஒரு வேலை நடக்கிற மாரி இருக்கும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்? எழுதி வச்சுக்கலாம். மத்தபடி வேற எதுவுமே இல்ல. ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஈவெண்ட்ட வந்துட்டு நீங்க அ வ என்ன பண்ணலாம்? இப்ப ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த ஈவெண்ட்ட நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம்? ஆ, இப்ப தேவையில்ல. ஓகே. இப்ப நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த பேமெண்ட்ன்ற இந்த ஈவெண்ட்ட வந்து நீங்க லிசனர் ஆட் பண்ணிட்டீங்க. ஏதோ ஒரு சினாரியோல இந்த லிசனர் உங்களுக்கு தேவையில்ல. ஓகேவா? புரியுதா? ஓகே. தேவை புரியுது ப்ரோ. இல்ல அப்படின்னும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா, இதே சின்டாக்ஸ் தான் ஆனுக்கு பதிலா ஆஃப். இந்த இடத்துல ஆனுக்கு பதிலா டாட் ஆஃப். ஓகே. ஸோ எனக்கு அந்த ஈவெண்ட்ட நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு அந்த ஈவெண்ட் ரன் ஆகாது இதுக்கப்புறம். இத நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு லிசனர ரிமூவ் பண்றது. ஒரு ஈவென்ட் லிசனர நான் ரிமூவ் பண்றேன். எனக்கு வந்து டைனமிக்கா எனக்கு தேவைப்பட்டிருக்கும். ஒரு யூசர் வந்து இத எனேபிள் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னா மட்டும் எனக்கு நோட்டிஃபிகேஷன் போணும். எனேபிள் பண்ணல அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் தேவையில்ல. ஸோ டைனமிக்கா நான் என்ன பண்ணணும்? நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ எனேபிள் பண்ணணும். அப்ப இந்த மாரி நேரத்துல என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாரி ஒரு கான்ஃபிகரேஷன எழுதி வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ. இதுக்கு நம்ம இந்த மாரி ஆன், ஆஃப யூஸ் பண்ணலாம். மத்தபடி ஒன்ஸ் சொல்லிட்டேன், எமிட் சொல்லிட்டேன், ஆன் சொல்லிட்டேன். இது 3 தான். ஆஃப் வந்து இந்த மாரி டைனமிக்கா கான்ஃபிகரேஷன் பண்றதுக்கு. மத்தபடி வேற எதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. இதெல்லாம் மட்டும் இருந்தா போதும். ஒருவேள இந்த பேமெண்ட் பண்றீங்க. ஓகேவா? இந்த பேமெண்ட் பண்ற இடத்துல உங்களுக்கு வந்து டேட்டாவோட பேமெண்ட் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் யூசரோட ஐடி வேணும், அமௌண்ட் வேணும். இப்ப இது 2மே இருந்தா தான் என்னால பேமெண்ட்ட ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு வரும்பொழுது, நம்ம இது பண்ணிக்கலாம். ஐடி, அமௌண்ட். அப்ப இந்த இடத்துல கூப்பிடுவீங்கல்ல, இந்த இடத்துல கூப்பிடும் பொழுது நீங்க அனுப்பணும். இப்ப நான் ரன் பண்றேன். பார்த்தீங்க அப்படின்னா, பேமெண்ட் ப்ராசஸிங் கோபி 1000 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா? அதுக்கு காரணம் நம்ம இந்த இடத்துல பாராமீட்டர் அனுப்பிச்சிருக்கோம். எத்தனை பாராமீட்டர் உங்களுக்கு வேணுமோ நீங்க அத்தனை பாராமீட்டர் அனுப்பிச்சுக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகே ப்ரோ. இதுதான் வந்துட்டு ஈவென்ட்ஸ். ஈவென்ட்ஸ்னாலே நமக்கு இந்த மாதிரி தான் ரன் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, HTTP மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. HTTP மாடியூல்னா என்ன அப்படின்றது தான் நம்ம கொஞ்சம் முக்கியமா பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா? அது என்ன அப்படின்னா, ஒரு சர்வர் இதுவரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே உங்க மிஷின்ல நடக்கிற ஏதோ ஒரு வேலை. இதுக்கப்புறம் படிக்க போறது HTTP மாடியூல். எப்படி ஈவென்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருந்ததோ, அதே மாதிரி HTTP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்கு. இப்ப நீங்க உங்க நோடு சர்வர ரன் பண்றதுக்கு பதிலா, நோடுக்கு உள்ளவே ஒரு வெப் சர்வர கிரியேட் பண்ணி, அந்த வெப் சர்வர நம்ம என்ன பண்ண போறோம்? ரன் பண்ண போறோம். ஸோ தட் யாருக்கு வேணும்னாலும் அந்த வெப் சர்வருக்கு ரிக்வெஸ்ட் குடுத்துக்கலாம், ரெஸ்பான்ஸ் வாங்கிக்கலாம். இதுதான் HTTP மாடியூலுடைய ரிக்வயர்மெண்ட். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க போயிட்டு கண்ட்ரோல் A குடுத்து கிளியர் பண்ணிடுறேன். எப்பவுமே போல ஃபர்ஸ்ட் நான் இம்போர்ட் பண்றேன். கான்ஸ்டன்ட்
வேரியபிள் பேர் ஏதாவது ஒரு வேரியபிள் பேர் கொடுத்துக்கோங்க. ரிக்வயர்ல HTTP. இந்த HTTPன்றது ஒரு மாடியூல், சரியா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த HTTP வச்சு ஒரு சர்வரை நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ http டாட் கிரியேட் சர்வர்னு இருக்கா, கிரியேட் சர்வர். இந்த சர்வரை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த சர்வருக்கான கான்ஃபிகரேஷன்ஸை நான் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம சும்மா கொடுத்துடலாம் ஏதாவது ஒன்று. இப்போ இவனுக்கு வர்ற ரிக்வெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இவன் அனுப்புகிற ரெஸ்பான்ஸ். ஓகே, இப்போ ரிக்வெஸ்ட் எதுவாக வேணும்னாலுமே இருக்கட்டும், நமக்கு ஏதாச்சும் எழுதணும் அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து ரெஸ்பான்ஸுக்கு வந்து எழுதுவோம். ரைட்டு ஏதோ ரைட்டபிள் ரைட்டு ஹெட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது என்ன அப்படின்னா பை டிஃபால்ட்டாக நீங்கள் ஆட் பண்ண போகிற ஹெட்டர், ஒரு ரிக்வெஸ்டோடைய ஹெட்டர். எனக்கு பை டிஃபால்ட்டாக என்ன வேணும்னா ஸ்டேட்டஸ் கோடு 200 தான் போகணும். ஸ்டேட்டஸ் உடைய மெசேஜ் கேட்குது, நான் என்ன பண்ணுறேன்னா ஏதாவது ஒரு மெசேஜை கொடுத்துக்கிறேன், சக்ஸஸ். அப்புறம் ஹெட்டர்ஸ் கேட்குறேன். ஹெட்டர்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்டுக்குள்ள பை டிஃபால்ட்டாக எனக்கு வரப்போகிற ஹெட்டரில் கண்டென்ட் டைப். ஓகேங்களா? ஸோ கண்டென்ட் டைப்பு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்லாஷ் ஜேசன். அவ்வளோதான், முடிஞ்சா? இது வரைக்கும் ஒரு சர்வரை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். எல்லா ரிக்வெஸ்ட்டுக்குமே பை டிஃபால்ட்டாக எனக்கு இந்த ரெஸ்பான்ஸ் தான் போகணும் அப்படின்னு நான் எழுதி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ சர்வரை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ சர்வரை நான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி பண்ணலான்னா சர்வர் வேரியபிள் டாட் லிசன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா லிசன் பண்ணால் தான் அந்த சர்வர் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா சர்வரை பற்றி நமக்கு தெரியும், நம்ம கிரியேட் பண்ணால் அது ரன் ஆகாது. ஆப்வியஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டால் தான் ரன் ஆகும். ஸோ லிசன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு போர்ட் நம்பரை கொடுத்துக்கோங்க. நம்ம எப்பயும் போல் 3000மோ 4000மோ ஏதாவது ஒரு போர்ட் நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். எதுக்கு இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த சர்வர் இந்த போர்ட்டில் ரன் ஆச்சு அப்படின்னா இந்த மெத்தட் எனக்கு ரன் ஆகும். இப்போ நான் எரர்லாம் எதுவும் ஹேண்டில் பண்ணல, சும்மா லாக் போட்டுட்டு இந்த இடத்துல ரன்னிங் ஆன் போர்ட் 4000 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். விச் மீன்ஸ் தட் என்னோட சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன சர்வர் 4000 அப்படின்ற போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ரன் பண்ணலாம். இப்போ நான் ரன் பண்ணும்போது இப்போ திரும்பவுமே npm ஸ்டார்ட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வருதா ரன்னிங் ஆன் போர்ட் 4000. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த எக்ஸ்டென்ஷன்ஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். இது என்ன இங்கே காண மாட்டேன்தே. ஓ இங்கே இருக்கா? இப்போ இந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதுக்குன்னா ரிக்வெஸ்ட் அனுப்புறதுக்கு. நம்ம மற்ற ஃபைல் எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், ஸ்டார்ட்லேயே ஒர்க் ஆகட்டும். இப்போ நியூ ரிக்வெஸ்ட் இருக்குது, கிளிக் பண்ணுறேன். ரிக்வெஸ்ட் விண்டோ வந்துருச்சு. இது எனக்கு தேவை கிடையாது, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ரிக்வெஸ்ட் அனுப்ப போகிறேன். இது ஒரு வெப் சர்வர், விச் மீன்ஸ் HTTP சர்வர். ஸோ ஆப்வியஸாக HTTP ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணணும். எங்கே ரன் ஆகுது? லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆகுது. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் எந்த போர்ட்டில் ரன் ஆகுது? 4000. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4000. ஸோ நான் என்ன பண்ணலாம் 4000 கொடுத்துட்டு இப்போ நான் அப்படியே சென்ட் கொடுக்குறேன். எவ்வளோ நேரம் ஆகிறான்?
என்னாச்சு? ஓகே. என்ன தவறு? ஹெட்டர்ல தானே வச்சிருக்கேன். அப்படியே வந்து வரமாட்டேங்கிறான். ரிக்வெஸ்ட் வரும். ரிக்வெஸ்ட் ஹெட்டரை கொடுக்குறேன். இங்க ரெஸ்பான்ஸ் நான் அனுப்பவே இல்லையோ? ஓகே, தட் இஸ் த ப்ராப்ளம். இங்க ரெஸ்பான்ஸ் டாட் எண்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்க ரெஸ்பான்ஸை முடிக்கணும். அப்பதான் அது போகும். இப்போ நான் சும்மா என்ன பண்றேன்னா ஹலோன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே. இப்போ திரும்பவும் போயிட்டு நான் ரன் பண்றேன். இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திரும்பவும் என்னோட தண்டர் கிளைண்ட்ல போயிட்டு ரெஸ்பான்ஸுக்காக ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். சேவ் பண்ணலையா? சேவ் பண்ணியிருக்கணும். ஓகே. இங்க வருதா ஹலோன்ட்டு? ஃபாண்ட் ம். ரொம்ப சின்னதா இருக்கு. பட் ஸ்டில் உங்களால பார்க்க முடியும் ஒரு ரெஸ்பான்ஸை. ஓகே ப்ரோ. இது வரைக்கும் புரியுதா? புரியுது ப்ரோ. இப்ப என்ன பண்ணலாம்னா, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு சர்வரை ஸ்டார்ட் மட்டும் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு சர்வர் அப்படின்னா, நமக்கு வந்து நெறைய ரிக்வெஸ்ட்ட ஹேண்டில் பண்ண வேண்டியது வரும். ஓகே. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல இந்த HTTP சர்வர் வந்து லோக்கல் டெவலப்மென்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. புரொடக்ஷன் ரெடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வேற மாதிரியான சர்வர்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. இப்ப இது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, யூசுவலா நம்ம கம்பெனிலாம் வேலை செய்யும்போது இந்த HTTP சர்வர் யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா, இதில நமக்கு கொஞ்சம் நெறைய மேனுவலா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு நம்ம நோடுக்கெல்லாம் அதாவது எக்ஸ்பிரஸ் எல்லாம் போனோம்னா, இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் யூசுவலா நம்ம எக்ஸ்பிரஸ் போறது. சரி. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த சர்வர் இருக்கு. சர்வர இந்த லிசன் பண்றது இருக்கட்டும். ஏன்னா லிசன் பண்ணா தான் நமக்கு மெத்தட் எல்லாமே நமக்கு ரன் ஆகும். இப்ப இந்த சர்வர வந்து நம்ம நெறைய எண்ட் பாயிண்ட்ட சப்போர்ட் பண்ற மாரி எப்படி மாத்துறது அப்படின்னு பார்ப்போம். இங்க நான் சர்வர குடுத்துட்டேன். டிஃபால்ட்டா ஒரு ரெஸ்பான்ஸ் சரிங்களா? இப்ப இத அப்படியே நம்ம மாத்திரலாம். டெலீட் பண்ணிடுறேன். இப்ப இந்த சர்வர் என்ன பண்ண போகுதுன்னா, வேற வேற அ வரேன்டா. சரி. ஆ. சாரிங்க. இங்க ஒரு சின்ன இது கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் இது பண்ண முடியல. இப்ப இந்த இடத்துல பாருங்க. எனக்கு இங்க ரிக்வெஸ்ட் வர்றது. நான் ரெஸ்பான்ஸ் அனுப்ப போறேன். நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, இஃப் இப்ப எனக்கு ரிக்வெஸ்ட் வந்துட்டு URL ஆக்சஸ் பண்றேன். சரிங்களா? அந்த URL ஒருவேளை எனக்கு கான்டாக்ட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, ரெஸ்பான்ஸ் பண்ணும் பொழுது ஓகேங்களா? ரெஸ்பான்ஸ் டாட் எண்டுன்னு குடுக்கணும். அப்பதான் உங்க கிட்ட எல்லாமே முடிச்சுட்டு, ஓகேங்களா? இந்த சர்வர் கிட்ட எல்லாம் முடிச்சுட்டு வெளியில ரெஸ்பான்ஸ் போகும். ஹலோ ஓகே. கான்டாக்ட் இப்படி குடுக்கணும். இது கான்டாக்ட்க்கு. இதே மாரி நீங்க வேற ஏதாவது எண்ட் பாயிண்ட் எழுதுனீங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து அதே மாரி ரிக்வெஸ்ட் URL வந்துட்டு ஹோம் ஸ்லாஷ் ஹோம் அப்படின்னு குடுத்துர்றேன். இப்படி இருந்ததுன்னா, நீங்க அதே மாரி ரெஸ்பான்ஸ் டாட் எண்டுல ஹலோ ஹோம் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துர்றேன். இப்ப எதுவுமே இல்ல. ஏதோ ஒண்ணு வருது எனக்கு அப்படின்னா வந்து, நான் ரெஸ்பான்ஸ் டாட் எண்டுல சர்வர் வொர்க்கிங் அப்படி மட்டும் குடுத்துர்றேன்.
ஓகே. இப்போ எனக்கு ஓகே இந்த ப்ரோ. சர்வர் இருக்குது. இப்போ நான் க்ளீன் பண்ணணும். ஸோ நீங்கள் எப்பவுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ரன் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ரன் பண்ண ரன் ஆகாது. இப்போ என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். ரன் ஆயிடுச்சா? இப்போ நான் நியூ ரிக்வெஸ்ட்டுக்கு போகிறேன். பார்த்தீங்கன்னா வெறும்னா லோக்கல் ஹோஸ்ட் 4000 மட்டும் வச்சுட்டு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். சர்வர் ஒர்க்கிங் வருது. இது எப்படி ஃபாண்ட் சைஸ் எனக்கு பெருசாக்குறதுன்னு தெரில. நிஜமாவே எப்படி இந்த ஃபாண்ட் சைஸை பெருசாகிறதுன்னு தெரிலங்க. ஆனால் தெரியுது உங்களுக்கு ப்ரோ, இந்த இடத்துல தெரியுது. ஓரளவுக்கு தெரியுதுல்ல, சர்வர் தெரியுது. ஒர்க்கிங் அப்படின்ட்டு. இது என்ன யூஆர்எல்லே நான் கொடுக்கல, வெறும்னா 4000க்கு ரிக்வெஸ்ட் போகுது. இப்போ நான் ஹோம்னு சொல்லி கொடுக்க போகிறேன். பக்கத்தில் ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு ஹோம் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் சென்ட் தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ ஹோம்னு வருதா? ஆமா. அதே மாதிரி இந்த இடத்துல கான்டாக்டை கொடுத்துட்டு இடத்துல ஹலோ கான்டாக்ட்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எப்படி வேணுமோ உங்கள் வெப் சர்வரை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு லைட் வெயிட் சர்வர் தான். அதாவது நீங்களாக வந்து கான்ஃபிகர் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. ம் ஓகே ப்ரோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. ஓகே. சர்வரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இவ்வளவு தான். இதுவே நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கெல்லாம் கோடு எழுதணும்னு அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் ரவுட்டிங் எல்லாம் நம்ம தான் எழுதணும். இருந்தாலுமே அவனே வந்து ஃபுல்லாக பார்த்துப்பான். ஓகே. ஆனா இது பேக் எண்ட் இவ்வளோ தான் வருமா ப்ரோ? ம் பேக் எண்ட் இவ்வளோ தான் இருக்குமா? இது நோடா? ஆமா. ஆமாங்க. நோடு ஆக்சுவலாக ரொம்ப சின்னதுங்க. உங்களுக்கு எப்படின்னா இப்போ நோடு வந்துட்டு எப்படி ரன் ஆகும் அப்படின்றது தான் நீங்கள் இது பண்ணி அஃப்கோர்ஸ் நம்ம இன்னும் என்பிஎம் பார்க்கல. எப்படி ஒரு பேக்கேஜை ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதை எப்படி டெப்ளாய் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் அப்புறம் வரும். ஓகேங்களா? இன்னும் அசிங்கனஸ் ப்ரோக்ராமிங் இருக்குது. பட் அந்த அசிங்கனஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்குள்ளே போயிடுவோம். ஏதாவது ஒரு சர்வர் இப்போ எக்ஸ்பிரஸ் சர்வர் வச்சுட்டு அந்த எக்ஸ்பிரஸ் சர்வர்லேருந்து நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா? மோங்கோ டிபி அது எல்லாமே அதுக்கப்புறமா வரும். இப்போதைக்கு நோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கனாலே இதுதான் மொத்தமாகவே நோடு. ஸோ மோஸ்ட்டாக எல்லா வெப்சைட்லையும் இதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹெச்டிடிபி சர்வர் நான் ஒர்க் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹெச்டிடிபி சர்வர். இப்போ ஏதாவது ஒரு சின்ன லோக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஹெச்டிடிபி சர்வரை யூஸ் பண்ணுவோம். அது இந்த சர்வரை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. நான் மோஸ்ட்லி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்டில் அன்லெஸ் அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சின்னதாக இல்லாத வரைக்கும் நம்ம எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி வெப் சர்வர் யூஸ் பண்ணி தாங்க பார்த்துருக்கோம். ஓகே ப்ரோ. இப்போ சில வெப்சைட்ஸில் டிப்ளாய் பண்ணுவாங்க ப்ரோ. அதுக்கு ஏன் நோட் ஜேஎஸ்க்கு தனியாக ஒரு இந்த ம் வெர்சல் அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ்க்கு தனியாக ஒன்று சொல்கிறாங்க ப்ரோ? அது நோடு வந்து ரன் டைம் நான் அன்றைக்கே சொன்னேன் இல்லையா? ஆமாம். அந்த ரன் டைம் வந்து உங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட லைப்ரரி. அந்த லைப்ரரி ரன் ஆகணும்னா உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் வேணும். ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் நோட் ஜேஎஸ் தான் கொடுக்குது. அதனால தான் நோடு வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம எக்ஸ்பிரஸில் சர்வரை கிரியேட் பண்ணி அந்த சர்வரை ரன் பண்ணுவோம். ஓகே ப்ரோ.
வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் கிளாரிஃபிகேஷன்? இல்லை ப்ரோ. அடுத்து போலாமா? போகலாம் ப்ரோ. இப்போ நமக்கு ஓரளவுக்கு எப்படி நோடு ஒர்க் ஆகுது, எப்படி செட்டப் பண்ணணும், எப்படி ஒரு ஈவெண்ட் ஒர்க் ஆகுது, எப்படி ஒரு இதெல்லாம் ஒர்க், இப்போ இதெல்லாமே நம்ம வந்து மேனுவலாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஹெச்டிடிபி சர்வர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நமக்கு இதெல்லாமே தேவைப்படும். ஓகே. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ம். இதுவே நெக்ஸ்ட்னா எப்படி ப்ரோ? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நோடு பேக்கேஜ் மேனேஜரில் ஒரு இது எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு பேக்கேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதை வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அசிங்கனஸ் ப்ரோக்ராமிங்னு ஒன்று இருக்குது. ஜாவா ஓகே. ஸ்கிரிப்டில் எப்படி அசிங்கனஸ் ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, கால் பேக் ஆமாம். அந்த மாதிரி எல்லாமே அப்படி. இப்போ நம்ம அசிங்கனஸ் பார்க்கலாமா? நோடு பேக்கேஜ் மேனேஜர்லாம் அப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாமா? ஓகே ப்ரோ. சரி, நீங்கள் ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிருக்கிறனால நம்ம ஜஸ்ட் வந்துட்டு அசிங்கனஸை வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணலாம். அசிங்கர்னஸ்னா என்ன, சிங்கர்னஸ்னா என்ன? சிங்க்ரனஸ்னா ஒரு அவுட்புட் வந்து எப்படி சொல்ல, ஆஹ், அப்படியே எடுத்துலாம். அசிக்வன்ஸ்னா அது அவுட்புட் வந்து நம்மளுக்கு எப்படி லேட்டாக வரும். ஓகே, அது வந்துட்டு டிலேய்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிலேட் ப்ராசஸ். அதை நம்ம என்ன எப்படி சொல்லலாம்னா, இப்போ பாருங்க, நீங்கள் ஒரு கிளாஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன், சரியா? இப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்டு நான் ஆன்சர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சிங்கர்னஸ் ப்ராசஸ். என்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்ததுக்கு போவீங்க. ரெஸ்பான்ஸ் வரலன்னா நீங்கள் போக மாட்டீங்க. நீங்கள் இப்படி இருக்கிறதுனால ஆப்வியஸாக என்ன ஆகும், உங்கள் கூட யாராச்சும் இருக்காங்க. இப்போ கிளாஸில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 10 பேரில் நீங்கள் எழுந்து கொஷின் கேட்குறீங்க, நான் ஆன்சர் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா உங்கள் ஆன்சரை ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு நிமிஷம் ஆனாலும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. நீங்கள் வெயிட் பண்ணுறதுனால உங்கள் கூட இருக்கிற எல்லாருமே வெயிட் பண்ணணும். புரியுதா? இது சிங்கர்னஸ் ப்ராசஸ். ஜென்ரலாக ஜாவாஸ்கிரிப்ட் வந்து சிங்கர்னஸ் ப்ராசஸில் தான் ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட வந்துட்டு ஒரே ஒரு த்ரெட்டு தான் இருக்குது. ஒரு த்ரெட் இருந்ததுன்னா ஒரு வேலையை தான் ஒரு நேரத்தில் பண்ண முடியும், ஒன்றுக்கு மேற்பட்ட வேலையை பண்ண முடியாது. ஓகே. புரியுதா? புரியுது ப்ரோ. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நான் சொன்னேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ சிங்கர்னஸ்னால் இதுதான் ப்ராசஸ். அசிங்கர்னஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ கிளாஸில் 10 பேர் இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 பேருமே எனக்கு என்ன பண்ணலாம், கொஸ்டினை உங்கள் நேரத்துக்கு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் யாருக்கும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா என்கிட்ட அந்த ஆன்சர் வர்ற வரைக்கும் நீங்கள் எனக்காக வெயிட் பண்ண தேவையில்ல. நீங்கள் போயிட்டு அடுத்த டாபிக் படிப்பீங்க. அதே மாதிரி மற்றவன் எவனுக்காவது வந்துட்டு டவுட்னா அவனும் என்கிட்ட கேட்பான். அவனுக்கு டவுட்டு முடிஞ்சதுன்னா அவன் போயிட்டு அவன் அவன் வேலையை பார்ப்பான். சரியா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்கிட்ட ஆன்சர் வந்ததுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட சொல்லுவேன்.
ம். இந்த மாதிரி வந்துட்டு நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு. அந்த டைம் வரைக்கும் நீங்கள் எனக்காக வெயிட் பண்ண தேவையில்ல, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இதுதான் அசிங்கர்னஸ். புரிஞ்சுதா? புரியுது ப்ரோ. யூஐ வந்து உங்களுக்கு பிளாக் ஆகாது. ஓகே. இதுதான் சிங்கர்னஸுக்கும் அசிங்கர்னஸுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். இப்போ ஜாவா, சி ஷார்ப் இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் த்ரெட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அவனால் வந்து இந்த மாதிரி பேரலல் எக்ஸிக்யூஷன் பண்ண முடியும். இவன் எப்படி பண்ணுறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே இருக்கிறதுலே ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகேவா? என்ன அப்படின்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் ப்ரௌசரை ஷேர் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு புரியும். வேர் இஸ் த ப்ரௌசர்? ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது ப்ரோ. நான் இப்போ ஸ்கேலிட்ரான்ற ஒரு ப்ரௌசரில் இருக்கேன். சரிங்களா? ப்ரௌசர் ஆக்சுவலி தட்ஸ் அ டூல். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்கேலிட்ரா. அந்த டூலில் நான் இப்போ இருக்கேன். இப்போ இந்த டூலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ப்ரோ இப்போ நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோவில் தான் ப்ரோ இருக்கீங்க? விஷுவல் ஸ்டூடியோவில் இல்லைங்க. விஷுவல் ஸ்டுடியோ தான் ப்ரோ காமிக்குது. அப்படியா? இது என்னடா இது? ஒரு நிமிஷம் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ஷேர் பண்ணுறேன். ஓகே. இப்போ எந்த விண்டோ தெரியுது? இப்போ அந்த ஸ்டார் ஜேஎஸ் அதெல்லாம் விஷுவல் ஸ்டுடியோ தானே? விஷுவல் ஸ்டுடியோ தான் தெரியுது. ஓகே. ஒய் எந்த ஸ்க்ரீன் இப்போ ஷேர் ஆகுது? இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆயிடுச்சா? இப்போ எங்கது ஷேர் ஆகுது? இப்போ உங்களோட டெஸ்க்டாப் தெரியுது ப்ரோ. தெரியுதா? இப்போ தெரியுது. ப்ராப்பராக க்ளீனாக தெரியுதுல்ல? எதுவும் இது இல்லையே? மல்டிபிள் விண்டோஸ் இருக்கு. மல்டிபிள் விண்டோஸா? உங்கள் இது இருக்கு, ப்ரௌசரும் அதுக்கு பின்னாடி விஷுவல் ஸ்டுடியோ இருக்கு. ஆமாம், கரெக்டு கரெக்டு. ஓகே. சரிங்க. அப்போ அது நமக்கு ப்ராப்ளமாக இருக்காதுல்ல? நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம்ல? பண்ணலாம் ப்ரோ. உங்களுக்கு தெளிவாக தெரியுதுல்ல? தெரியுது ப்ரோ. சரி, ஓகேங்க. இப்போ இதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். இப்போ எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் அசிங்கனஸ் ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரியும். இது தெரிஞ்சால் தான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கண்டிப்பாக இது இன்டர்வியூவில் கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹவ் அசிங்கனஸ் ஒர்க் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் ரீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற சிங்கிள் த்ரெட்டட் ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஓகே. மற்ற லாங்குவேஜுக்கும் இந்த லாங்குவேஜுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் அதுதான். இது வந்துட்டு ரொம்ப டீப்பாக போயிட்டு நீங்கள் படிக்கணும்னாலுமே படிச்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலுமே உங்களால் அதை கன்சிடர் பண்ணிக்க முடியும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல இந்த அசிங்கனஸ் பிஹேவியரை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன ஆர்கிடெக்சர் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா எப்படி ஒரு கோடு ரன் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ப்ரௌசரில் ரன் ஆகுறதுக்கும் இந்த இதில் ரன் ஆகுறதுக்கும் அதாவது ப்ரௌசர் ரன் ஆகுறதுக்கும் நோடை யூஸ் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட் ரன் ஆகுறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா 2ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இதில் ஒரு சின்ன பாக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இதுக்கு கீழே ஒரு 2 பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள். நீங்கள் இதை எப்படினாலும் எழுதிக்கலாம். நான் வந்து இப்படி தான் படித்து வச்சுருக்கேன். அதனால நான் உங்ககிட்ட இப்படி நான் சொல்கிறேன். இப்போ எதோட பேர் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இவனுக்கு பேர் தான் கால் ஸ்டாக். அதே மாதிரி
ஒர்க்கே ஆக மாட்டேன்டே. 1 செகண்ட். எனக்கு வந்துட்டு இந்த கீபோர்டு வந்துட்டு இன்னுமே ஒர்க் ஆக மாட்டேன்து. ஸோ இங்க கால் ஸ்டாக்கு, இதுக்கு பேர் வந்துட்டு ஈவன் லூப். ஓகேங்களா? ஓகே. இங்க இருக்கான் பாருங்க, இவனுக்கு பேர் வந்து வெப் ஏபிஐ கியூ. கியூன்னு சொன்னாலும் சரி சரி கியூவே தான் அது, அதனால ப்ராப்ளம் இல்லை. இங்க இன்னொரு இது கொடுத்துருக்கேன், இதுக்கு பேர் வந்துட்டு மைக்ரோ டாஸ்க் கியூ. டாஸ்க் கியூ. அதுக்கும் கீழே இன்னொரு பாக்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் மேக்ரோ டாஸ்க் கியூ. ஓகே. இதுக்கு பேர் வந்து மேக்ரோ டாஸ்க் கியூ. இதுதான் ஓவராலா நடக்கிற வேலை. இப்போ ஒவ்வொருத்தனுக்கும் அவனோட வேலை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கால் ஸ்டாக். இந்த கால் ஸ்டாக் அப்படின்றது ஒரு மெமரி. இந்த மெமரியில என்ன கோட் இருக்கோ அதான் ரன் ஆகும். இங்க கோட் இல்லை அப்படின்னா ரன் ஆகாது. சிம்பிள். ஓகேவா? ஓகே. ஓகே. இது கால் ஸ்டாக் உடைய வேலை. இவன் வெப் ஏபிஐ கியூ அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு பேரை பார்த்தாலே தெரியும். கியூனா நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச கியூ தான், ஒன்றுக்கு அப்புறம் இன்னொன்று ப்ராசஸ் பண்ணும், அதுதான் கியூ. இந்த வெப் ஏபிஐ கியூ எதுக்கு, மைக்ரோ டாஸ்க் கியூ எதுக்கு, மேக்ரோ டாஸ்க் கியூ எதுக்கு, இதுதான் நமக்கு தேவைப்படுது. இந்த ஈவெண்ட் லூப்போட வேலை என்ன? ஜாவா ஸ்கிரிப்டை ப்ரௌசரில் நீங்கள் ரன் பண்ணும்போது இந்த ஈவெண்ட் லூப்புக்கும் அதுக்கும் வேலையே கிடையாது. ஏன்னா ஈவெண்ட் லூப்ன்ற ஒரு கான்செப்டே அங்கே கிடையாது. வெப் ஏபிஐ கியூ இருக்கும், மேக்ரோ டாஸ்க் இருக்கும், அவ்வளவுதான். இது ரெண்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க்கே பண்ணுவோம். அது இல்லை அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணவே மாட்டோம். ஓகேவா? ப்ரௌசரில். பட் நோடு ஜேஎஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஈவெண்ட் லூப்பை கொண்டு வந்தாங்க. இந்த ஈவெண்ட் லூப்போட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால் ஸ்டாக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் என்னோட வேலை. ஓகே. அதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவான்னா இந்த 2 கியூவையும் பார்ப்பான். இவனுக்கும் வெப் ஏபிஐ கியூவுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த 2 கியூவை மட்டும்தான் பார்ப்பான். சரியா? இப்போ ஏன் இந்த 2 கியூவை மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த 2 கியூவில் என்ன கோடு இருக்கோ அந்த கோடு தான் இந்த ஈவெண்ட் லூப்பை கால் ஸ்டாக்ல லோட் பண்ணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வாட்டி சொல்கிறேன். கால் ஸ்டாக் அப்படின்றது ஒரு மெமரி. அந்த மெமரிக்குள்ள என்ன கோடு ரன் ஆகுது அந்த கோடு மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். கால் ஸ்டாக்ல இல்லாத கோடு எக்ஸிக்யூட் ஆகாது. கிளியரா? கிளியர். நெக்ஸ்ட் ஈவெண்ட் லூப். ஈவெண்ட் லூப்போட வேலை என்னன்னா, அவன் கண்டினியூஸாக கால் ஸ்டாக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். அது கூட சேர்ந்து இந்த 2 கியூ, மைக்ரோ டாஸ்க், மேக்ரோ டாஸ்க், இந்த 2 கியூவையுமே அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். எதுக்காக இப்படி பார்க்கணும் அப்படின்றது தான் நம்ம இப்போ புரிஞ்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா, இந்த ஈவெண்ட் லூப் வந்து கால் ஸ்டாக்கை எதுக்காக பார்க்குறான்னா, எந்த கோட் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு, கால் ஸ்டாக் இப்போ அவன் வேலை செய்யாமல் இருக்கானா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். கால் ஸ்டாக் எல்லா கோடையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இப்போ சும்மா இருக்கான் அப்படின்னா, இந்த ஈவெண்ட் லூப் இது ரெண்டுத்தையும் போய் பார்க்கும். மைக்ரோ டாஸ்க், மேக்ரோ டாஸ்க், இது ரெண்டுத்துலேயும் போய் பார்த்துட்டு இந்த மைக்ரோ டாஸ்க் கியூவில் என்ன கோடு இருக்கோ அந்த கோடை மட்டும் எடுத்து போய் என்ன பண்ணுவான், கால் ஸ்டாக்கில் போடுவான். ஏன் மைக்ரோ டாஸ்க், ஒய் நாட் மேக்ரோ டாஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோ டாஸ்க் ஹேஸ் ஹையர் ப்ரியாரிட்டி தென் மேக்ரோ டாஸ்க். ஓகேவா? ஓகே. அதனால தான் மைக்ரோ டாஸ்கில் இருக்கிற கோடு தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கால் ஸ்டாக்குக்குள்ளே போகும். மேக்ரோ டாஸ்கில் இருக்கிற கோடு அதுக்கு அப்புறமா தான் போகும். ஏன்னா இவனுக்கு ஹையர் ப்ரியாரிட்டி, இவனுக்கு லெஸர் ப்ரியாரிட்டி. ஓகே. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு, அப்போ இந்த வெப் ஏபிஐ கியூவில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு கேட்டால், வெப் ஏபிஐ கியூவில் நீங்கள் ப்ராமிஸ் படிச்சிருப்பீங்கல்ல, ஆமாம். ப்ராமிஸ் கோடு தவிர்த்து மிச்சம் எல்லாமே இந்த வெப் ஏபிஐ கியூவில் தான் போய் நிற்கும். நீங்கள் வெப் ஏபிஐயில் தென்னோட கால் பேக்கு, கேட்சோட கால் பேக் எல்லாம் படிச்சிருப்பீங்க, கரெக்டா? அந்த கால் பேக் எல்லாம் எப்போ நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும்? உங்ககிட்ட தான் கேட்குறேன். சரி, இப்போ
இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு ப்ராமிஸ் எழுதியிருக்கேன். ப்ராமிஸ்லேருந்து டேட்டாவை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா தென்னு கேட்ச் எனக்கு தேவைப்படும். தென்னுன்னு தனியாக எழுதியிருப்பேன், கேட்ச்னு தனியாக எழுதியிருப்பேன். அந்த ப்ராமிஸ் ரிசால்வ் ஆனால் மட்டும்தான் தென்னு ஒர்க் ஆகணுமா கேட்ச் ஒர்க் ஆகணுமான்றதே எனக்கு தெரியும். கரெக்டா? அது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆமா. அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த வெப் APIக்குள்ள ஜென்ரலாக எல்லா ஜாவாஸ்கிரிப்ட் கோடுமே வெயிட் பண்ணும். சரிங்களா? ஓகே. அப்போ எந்த கோடாக இருந்தாலுமே எனக்கு என்ன பண்ணும், இங்கே வந்திருக்கும் செட் டைம் அவுட், செட் இன்டர்வல், வெப் API queue, அதுக்கப்புறம் வெப் APIQன்றேன் API கால், அது XML HTTP ரிக்வஸ்ட்டாக இருக்கட்டும், ஃபெச்சாக இருக்கட்டும், ஏதோ அதுவுமே இருக்கட்டும், ஏதாவது ஒரு இடத்துல வந்து இது பண்ணியிருப்பான். சரியா? ஓகே. அந்த கோடு எல்லாமே இந்த இடத்துக்கு வரும். அப்போ இங்கே இருக்கிற கோடு எப்படி கால் ஸ்டாக்குக்குள்ளே போகும்? ஏன்னா ஈவெண்ட் லூப் தான் பார்க்கவே இல்லையா அப்படின்னு கேட்டால், அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெப் API queueவையும் இந்த மேக்ரோ டாஸ்கையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு செட்டு டைம் அவுட்டை போடுறீங்க. செட் டைம் அவுட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு கோட் ரன் ஆகணும். அந்த 10 நிமிஷம் அந்த கோடு வந்து எங்கே வெயிட் பண்ணால் இந்த வெப் API queueல தான் வெயிட் பண்ணும். 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த கோடு எனக்கு ரன் ஆகணும். இந்த கோடு வந்துட்டு கால் ஸ்டாக்குக்கும் இதுக்கும் கனெக்ஷனே கிடையாது. அப்போ இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ரெடி ஸ்டேட்டில் இருக்குல்ல கோடு, ஏன்னா 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு, அந்த கோடு என்ன பண்ணுன்னா மேக்ரோ டாஸ்கில் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஓகே. அப்போ இந்த மேக்ரோ டாஸ்கில் வெயிட் பண்ணும். எதுக்கு? எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? மேக்ரோ டாஸ்கில் இருக்கிற கோடை கால் ஸ்டாக்குக்குள்ளே போனால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ எனக்கு மேக்ரோ டாஸ்கில் இருக்கிற கோடு கால் ஸ்டாக்குக்குள்ளே போகும்? ஈவெண்ட் லூப் மூலியமாக தான் போகும். ஆமா. கரெக்டா? அப்போ ஈவெண்ட் லூப்போட வேலை என்ன? ஈவெண்ட் லூப் கால் ஸ்டாக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். எம்டி ஆச்சு அப்படின்னா உடனே மைக்ரோ டாஸ்க்கை தான் போய் பார்ப்பான். ஏன் மைக்ரோ டாஸ்க்? பிகாஸ் அது ஹையர் ப்ரியாரிட்டி. அதனால் மைக்ரோ டாஸ்கில் பார்த்துட்டு மைக்ரோ டாஸ்கையும் எம்டியாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுவான், மேக்ரோ டாஸ்கில் வந்து இந்த கோட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கால் ஸ்டாக்குக்குள்ளே வைப்பான். கால் ஸ்டாக்குக்குள்ளே எது போதோ அது மட்டும்தான் ரன் ஆகும். புரிஞ்சுதா? புரிஞ்சு. ஓகே. இப்போ இன்னொரு கொஸ்டின். செட் டைம் அவுட் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுமா, ப்ராமிஸ் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுமா அப்படின்ட்டு. ப்ராமிஸ் தான் ஹையர் ப்ரியாரிட்டி டைம் அவுட்டு, இன்டர்வல், இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் விட. புரிஞ்சுதா? புரிஞ்சு ப்ரோ. ம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. நீங்கள் இன்னைக்கு படித்த வரைக்கும் அப்படியே ரீகலெக்ட் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ. மிச்சது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ், வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு கேளுங்க. ஓகே ப்ரோ.
வேற ஏதாவது? வேற எதுவும் இல்லை ப்ரோ. ஓகே ஓகே ஷூர் தென். ஓகேங்களா? அப்போ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ப்ரோ.